guys, 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? அப்ப நம்ம சேனலை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 12th முடிச்சுட்டு ஆஃப்டர் 12th என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கையில் எடுத்துக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டை பத்தி சொல்லிடலாம். இன்ஜினியரிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டு சொல்லிட்டு தனித்தனியாக வீடியோ போடலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இன்ஜினியரிங் ஃபீல்டு. ஓகேங்களா? இப்ப இன்ஜினியரிங்ல உங்களுக்கு தெரியும் பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்கு. இது இல்லாம டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஓகே, பிஇ, பிடெக், டிப்ளமோல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து நிறைய இருக்கு. கரெக்டா? சோ அதுல பிஇ கோர்சஸ் எத்தனை இருக்கு, பிடெக் கோர்சஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம். சோ இந்த வீடியோல இது வந்து நமக்கு அப்படியே ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன எத்தனை கோர்சஸ் இருக்கு இந்தியா ஃபுல்லா அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எத்தனை கோர்சஸ் இருக்கு, ஏன்னா ஒரு சிலர் வந்து நான் அதர் ஸ்டேட்ல கூட போய் படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கலாம். ஒரு சிலர் இல்ல, நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே படிக்கிறேன் அப்படிங்கிற ஐடியால இருக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் இந்தியாவில எத்தனை கோர்சஸ் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த தமிழ்நாட்டிலயும் ஸ்பெசிஃபைடா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வீடியோவா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? சோ அந்த கோர்ஸ் நான் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இப்ப இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் ரெண்டா பிரிச்சோம்னா கிட்டத்தட்ட 200 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுல பிஇ கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 25 கோர்ஸ் பக்கமா தான் இருக்கும். ஆனா பிடெக் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஃபீல்டு அப்படியே டெவலப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. பிடெக் தான் ஃபுல்லா நம்ம ப்ராக்டிக்கலா படிக்க முடியும் இல்லையா? சோ அதனால பிடெக்ல நமக்கு ஃபீல்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ அவ்வளவு கோர்சஸ் இருக்கு பிடெக்ல. ஓகேங்களா? நான் பயாலஜி எடுத்திருக்கேன். பயாலஜி எடுத்துட்டு எனக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஸோ இப்போ நான் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா அந்த இன்ஜினியரிங்லயே எனக்கு வந்து மெடிக்கல் ரிலவெண்டா வேணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்குமே நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிஇல என்ன கோர்ஸ் இருக்கு பாருங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பி ஃபுட் டெக்னாலஜி. இந்த ஃபுட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபுட்டோட குவாலிட்டி டெஸ்டிங்க்கு எல்லாம் போக முடியும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கோர்ஸ் வந்து நமக்கு பிஇலேயே இருக்கு. ஸோ பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி. இந்த மாதிரி 3 கோர்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட இதே கோர்சஸ் தான் நமக்கு வந்து பிடெக்லயும் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. பயோடெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் எனக்கு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு பிடிக்கும் அப்படின்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், டைரி டெக்னாலஜி. இது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ரிலவெண்டா நமக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு காட்டுறேன். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயாலஜி ரிலவெண்டா எல்லா இன்ஃபர்மேட்டிக்ஸுமே நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணி கேதர் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங், வேற ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங், ஃபுட் இன்ஜினியரிங், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. ஆக்சுவலா இந்த ஃபுட் ரிலவெண்டாவே நிறைய கோர்சஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், பிடெக் ஃபுட் சயின்ஸ். அக்ரிகல்ச்சர் சைட்ல போற மாதிரி இருந்தா அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஹார்டிகல்ச்சர். இன்னும் வேற கெமிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கிறவங்க இந்த ஃபீல்டுக்கு போகலாம். அந்த பாலிமர் டெக்னாலஜி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைடு கோர்ஸ். பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் பயோ இன்ஜினியரிங், அக்ரி இன்ஃபர்மேட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் என்ன போறவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்மசூட்டிக்கல், அதுக்கப்புறம் ஓலியோ கெமிக்கல்ஸ் அண்ட் சர்ஃபெக்டன் டெக்னாலஜி, பயோப்ராசஸ் டெக்னாலஜி,
வேற பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ரெண்டு கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் முதல் பயோ கெமிக்கல் பார்த்தோம், ஃபுட் டெக்னாலஜி தனித்தனியா பார்த்தோம். இப்போ ரெண்டு சேர்த்து ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் இன்ஜினியரிங், பயாலஜிக்கல் இன்ஸ்பைர்டு சிஸ்டம்ஸ் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு கோர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி படிச்சு நான் இன்ஜினியரிங் போகணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒசரமே பயாலஜி படிச்சாலும் நீங்க வந்து இன்ஜினியரிங் தாராளமா போகலாம். ஏன்னா பயாலஜி ரிலவெண்டாவே உங்களுக்கு நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இருக்கு, பிஇலயே இருக்கு, பிடெக்லயே இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும் இல்லையா? சோ அவங்களுக்காக தான் அந்த ஃபுட் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. நம்ம அதையுமே பிக் பண்ணி காமிச்சிருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்மே இருக்கு. சோ நான் வந்து இந்த பிஇல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ இந்த மாதிரியே நான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு வந்து நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டு தான். அது இல்லாம ஏஐ ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு ஃபீல்டு தான். ஓகேங்களா? இது இல்லாம எனக்கு வந்து வித்தியாசமா ஒரு ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறவங்க சோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். பயாலஜி படிச்சிருந்தா இப்படி போலாம். இல்ல 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய மத்த எல்லா கோர்சஸ்மே உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எதை வேணாலும் எடுத்து படிக்கலாம். அது பாருங்க, சைபர் செக்யூரிட்டி ஒரு நல்ல ஃபீல்டு இருக்கக்கூடியது, டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒன்று இருக்கும், நானோ டெக்னாலஜி, இன்ஜினியரிங் பிசிக்ஸ், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து எர்த் சயின்ஸ் ரெலவெண்டா நமக்கு வரும். கிளவுட் டெக்னாலஜி, கிளவுட் எல்லாம் எப்பயுமே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த எடிட்டிங்ல வந்து நல்ல ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்னா இந்த பிரிண்டிங், கிராபிக்ஸ் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்லயும் நம்ம வந்து போகலாம். ஸோ எக்கச்சக்கமான ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு ரெடியா இருக்கு. ஸோ இதுல நாம எதை செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளோட அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து நமக்கு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த எல்லா கோர்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் மார்க் பண்ணிருக்கூடிய கோர்சஸா இருந்தாலும் சரி, மற்ற கோர்சஸ் இருந்தாலும் சரி, இந்த நார்மலா பிஇ பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா ஐடி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே இருக்கு. மோஸ்டா இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயுமே அது இருக்கும். ஆனா இப்ப நம்ம ஸ்பெசிஃபைடா பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த பயோமெடிக்கல் ரிலவெண்டா, பார்மசூட்டிக்கல் ரிலவெண்டா, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி இப்போ சைபர் செக்யூரிட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கோர்சஸ்லாம் நான் எங்க போய் படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் இந்த பி கோர்சஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோர்ஸுமே ஸ்பெசிஃபைடா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு. காலேஜ் நேம் நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது, ஆனா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம். அடுத்து பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸா பிரிச்சிடலாம். நார்மலா இருக்கக்கூடிய கோர்சஸ், அதுக்கப்புறம் பயாலஜி ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ், அக்ரிகல்ச்சர் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு கோர்சஸும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிற நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் உங்களை மாதிரி 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்ப ஃபுட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. இந்த டைரி டெக்னாலஜி இதுல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் கோர்ஸ்ல இருக்குன்னு தெரியும், ஆனா இன்ஜினியரிங்ல இருக்குங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? சோ அவங்களுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுமே, தெரிஞ்சுக்கிட்டா அவங்களோட மைண்ட் செட் மாறும் இல்லையா? அதே மாதிரி இந்த பிக் டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டா தான் இருக்கும், டேட்டா கலெக்ஷன் தான். சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்பாங்க இல்லையா, நம்ம ஏன் இந்த பேசிக் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கணும், டிஃப்ரெண்டா போலாமே அப்படின்ட்டு. சோ அதனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோஸை. எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் ரிலவெண்டாவும் சரி, இல்ல சார் நான் பயாலஜி படிச்சிருக்கேன், நான் நீட் எழுதுனேன், என்னால கிளியர் பண்ண முடியல, அப்போ நீட் இல்லாம நான் என்ன மெடிக்கல் கோர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் நிறைய பேருக்கு இருக்கும். சோ அதுக்குமே ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.